காரங்க இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, நம்ம பார்க்குற மீடியா இந்த சேனலில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழ் அடிமட்டத்தில் இருக்கிற ஆட்கள். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அர்த்தமில்லாத வாதங்கள்லாம் வச்சு நம்மளை டார்கெட் பண்ணுவோம். ஆனால் இன்டலெக்சுவல் இருக்காங்களா அவங்களுக்கு எல்லாம் தெரியும். மேல்மட்ட லெவலில் இருக்கிறாங்கள அவங்களுக்கு எல்லாம் தெரியும். இருக்கிறதுலே இஸ்லாம் தான் மனிதர்களுக்கு ஃபுல் உரிமை கொடுத்துருக்கு. போர்களில் வந்து ரசூல்லாவும் அபூபக்கர் உமரும் நடந்துக்கிட்ட மாதிரி சாஃப்டாக யாரும் நடக்கலை. இது எல்லா விஷயம் அவங்களுக்கு தெரியும். ஆனால் அதை மறைக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மௌனம் காப்பாங்க. சில்லறைங்களை துள்ளி விட்டுருவாங்க, ஏவி விட்டுருவாங்க. இதுங்க ஒரே கத்திக்கிட்டே இருக்கும். இது ஃபண்டு கொடுத்து இது கத்திக்கிட்டே இருக்கும். டிஃபெண்ட் பண்ண வேண்டியது யாருடைய பொறுப்பு? என்னுடைய பொறுப்பு, உங்களுடைய பொறுப்பு. நாம் என்ன பண்ணுவோம், நம்மளுடைய ஃபோக்கஸ் எல்லாமே வந்து ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே இருக்கும். அதாவது நம்ம யாரோ எதிரியாக நினைப்போம், நம்ம கூட தொழுகிறோன்னு நினச்சி பாருங்கள். இன்றைக்கி என்ன பண்ணுவோம், நம்மளுடைய தாவா யாரை நோக்கி இருக்கு? பள்ளிவாசலுக்கு வெளியே ஒருத்தன் தம் அடிச்சிட்டு இருக்கிறான், அவனை நோக்கி நம்மளுடைய தாவா கிடையாது. பள்ளிவாசலுக்கு உள்ள ஒருத்தன் நெஞ்சில் கட்டாமல் கீழே கட்டுறான், இவனை பிடிச்சி நம்ம ட்ரில் எடுப்போம். சுண்ணத்தை பேணாதவன் நீ வந்து இப்படி. நம்முடைய தாவா எல்லாமே பள்ளிவாசலுக்கு உள்ளே இருக்கிறவனு தான். வெளியிருக்கிறவனை தொழுகையாலேயே நம்ம மாத்துறதே இல்லையே. அதாவது தீனுடைய தொடர்பு இல்லாமல் இருக்கிறான்ல அவனை கூப்பிட்டு வர்றதில்லை. அவன் தப்பான நாளில் நோன்பு வைப்பான், நம்ம இவனை நோண்டுவோம். இவன் 30 நாள் நோன்பு வைப்பான், நம்ம இவனை நோண்டுவோம். நோம்பே வைக்காமல் சுற்றிட்டு இருப்பான். அவன்கிட்ட என்னங்க பேசுறதுமா? ஏன்னா அவன்கிட்ட போய் நோன்பை வலியுறுத்தி பேசுறதுக்கு இவனுக்கு தெரியாது. அதாவது இன்னும் சொல்ல போனால் நல்ல விதமாக பேசுறதுக்கே நமக்கு தெரியாமல் பண்ணிட்டான். இன்றைக்கி ஒரு புதுசாக இஸ்லாத்துக்கு வந்துட்டார்னா அல்லாவை பற்றி எப்படி எடுத்து சொல்கிறதுன்னு நமக்கு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. எங்கேருந்து ஆரம்பிக்கிறது நம்ம? ஏன்னா வெயிட் கொடுக்கல. யோசிச்சிருந்தோம்னா இன்ஷால்லா நம்ம டெவலப் ஆகிருப்போம். அல்லாவை எப்படி அறிமுகப்படுத்துறது, கன்வின்ஸ் பண்ணுறது, எதை வச்சு நம்ம ரசூல்லா தான் இறை தூதர்னு டிக்ளேர் பண்ணுறது, அந்த ஆங்கிளில் நம்ம யோசிக்கவே இல்லை. ஏன்னா நம்ம மூளையை வேறு டைவர்ஷனில் வச்சுருந்தாங்க. இருக்கிற தொழுகையாளியை பிடிச்சி நோண்டுறது, இந்த அக்கப்போறதான் நம்ம பண்ணுறோம். இன்றைக்கும் பிரச்சனை என்ன, 4 வேளை தொழுகிறான், அவனை பிடிச்சி நோண்டுறான். 4 வேளை தொழுவாமல் இருக்கான்ல அவனை நோண்டணும். இல்லை, ஃபோக்கஸ் யாரை நமக்கு அதிகமாக பண்ணணும் அதை பண்ணணும். அதை விட்டுட்டு நம்மளோட கவனம் மாறி போனதுனால வந்த பிரச்சனைகள் தான் இதெல்லாம். இவ்வளோ குழப்பம். நமக்கு வேணுங்கிறது பார்லிமெண்ட்டு, அதை கொடுத்துரு, எல்லாத்தையும் நீ எடுத்துக்கோ. இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நாம் அப்படியே உள்டா போயிட்டோம். நமக்கு வேணுங்கிறது பள்ளிவாசல், அதான் எங்களுக்கு கொடுத்துரு, மீதி நீ எடுத்துக்கோன்னு. அதாவது அல்லாவுடைய வல்லமையை கொண்டு போய் சுருக்கி அந்த பள்ளிவாசலில் வச்சிட்டோம். அல்லாஹ் பெருசாக கேட்குறான். அதான் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அதைத்தான் குரானில் சொல்கிறான். இஸ்லாத்தில் முழுமையான நுழைவு கொடுத்தா இதையும் செய்யலைன்னா செய்யவே செய்யாத போயிருங்க. நீ நம்ம பெருசாக தொழுது நீ மட்டும் தப்பிக்கலான்னு பார்க்க தொழிலாளியெல்லாம் மாட்டுவான். நம்ம சிந்தனையை தூண்டி விட்டோம்ல. இப்போ பார்க்குறது அவங்களுடைய கடமை. இவங்கெல்லாம் செய்கிறது பயங்கரமான குற்றம், சாதாரண தப்பு கிடையாது. அதுதான் எல்லாமே இருக்குதுப்பா குரானில். தீனை வந்து